நெல்லை மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக சேதமான நெற்பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சருக்கு சபாநாயகர் அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் நெல்லை மாவட்டம் ராதாபுரம் பகுதியில் கடந்த சில நாட்களாக பொழிந்து வந்த தொடர் மழை காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதமாயின. இதனை இயற்கை பேரிடராக கருதி சேதத்தை ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சபாநாயகர் அப்பாவு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு கடிதம் எழுதியுள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கும் கர்நாடகத்திற்கும் இடையே எவ்வித பிரச்சனையும் இல்லை என அம்மாநில அமைச்சர் முனியப்பா தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்த பின் பேட்டியளித்த அவர், தமிழ்நாடும் கர்நாடகமும் சகோதரர்கள் என்றும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தீர்க்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் ராகுல் காந்தியை விரும்புவதாக கூறிய அமைச்சர் முனியப்பா, தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளிலும் INDA கூட்டணி வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். We are brothers now, no problem, we'll sort out this. Thank you. Thank you. Whatever it may be, whatever the available water, we will share, we will together, we are the brothers. சென்னை மடிப்பாக்கத்தில் செல்போன் கடையில் ஓசியில் சார்ஜர் கேட்டு அராஜகத்தில் ஈடுபட்ட நபரின் CCTV காட்சிகள் வெளியாகியுள்ளன. புழுதிவாக்கத்தைச் சேர்ந்த லலித் என்பவர் மடிப்பாக்கம் பகுதியில் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்நிலையில் பாஜக துண்டு அணிந்து வந்த ஒருவர் அவரது கடைக்கு வந்து சார்ஜர் வாங்கிவிட்டு பணத்தை பிறகு தருவதாக கூறினார். அதற்கு லலித் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த அந்நபர் சார்ஜரை தூக்கி எறிந்து எப்படி கடை நடத்துகிறாய் என்று பார்த்து விடலாம் என்று மிரட்டிவிட்டு சென்றதாக தெரிகிறது. இது தொடர்பாக CCTV காட்சி தற்போது வைரலாகி வருகிறது. சென்னை பெரம்பூர் அருகே மேம்பாலத்தில் பிறந்தநாள் கொண்டாடிய சிறுவர்களை கத்தியை காட்டி மிரட்டிய ரவுடிகளை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பூரில் உள்ள முரசொலி மாறன் மேம்பாலத்தில் சிறுவர்கள் 4 பேர் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினர். அப்போது அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் சிறுவர்களை கத்தியை காட்டி மிரட்டினர். அப்பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் அங்கு வந்த நிலையில் கத்திகளை அங்கேயே போட்டுவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இதனையடுத்து கத்திகளை பறிமுதல் செய்த போலீசார் மர்ம கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். மதுரை விமான நிலையத்தில் புதன்கிழமை முதல் வாகனங்களுக்கான தானியங்கி கட்டண சேவை முறை தொடங்க உள்ளது. இது தொடர்பான கட்டண விவரங்களை மதுரை விமான நிலைய இயக்குனர் முத்துக்குமார் வெளியிட்டுள்ளார். வாடகை கார்களுக்கு 108 ரூபாயும், பேருந்து மற்றும் ட்ரக்குகளுக்கு 170 ரூபாயும், பிற வணிக வாகனங்களுக்கு 135 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. சரக்கு பிரிவுக்கான டெம்போவுக்கு 2000 ரூபாய், ட்ரக்குகளுக்கு 3000 ரூபாய் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தானியங்கி கட்டண சேவை முறை நடைமுறையில் வந்தால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலை இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பன்ருட்டி அருகே திருமணமான 3 மாதங்களில் கல்லூரி மாணவி உயிரை மாய்த்து கொண்ட விவகாரத்தில் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவரின் உறவினர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் முத்துகிருஷ்ணாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்பவர் BSc 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் அவருக்கும் சீரங்குப்பத்தைச் சேர்ந்த ஜெயகணேஷ் என்பவருக்கும் கடந்த மார்ச் மாதம் 24ஆம் தேதி பெற்றோரால் திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அதன் பிறகும் கல்லூரி சென்ற சரஸ்வதி நேற்று விடுமுறை என்பதால் கணவர் வீட்டிலேயே இருந்தார். இந்நிலையில் நீண்ட நேரம் வீடு பூட்டி இருந்ததால் சந்தேகமடைந்த உறவினர்கள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது சரஸ்வதி தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்தார். திருமணமான 3 மாதங்களில் மகள் உயிரிழந்த நிலையில் அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதற்கிடையே சரஸ்வதியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் பன்ருட்டி அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்ததால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆற்காட்டில் வீட்டின் பூட்டை உடைத்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடித்துச் சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பகுதியைச் சேர்ந்த இதயதுல்லா என்பவர் சென்னையில் டிரான்ஸ்போர்ட் புக்கிங் அலுவலகம் ஒன்றை நடத்தி வருகிறார்.
இவர் கடந்த 24ஆம் தேதி குடும்பத்துடன் நாகூரில் உள்ள தர்காவிற்கு சென்றுவிட்டு இன்று காலை சொந்த ஊர் திரும்பினார். அப்போது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் உடனடியாக உள்ளே சென்று பார்த்தார். அங்கு பீரோவும் உடைக்கப்பட்டு 30 சவரன் தங்க நகைகள், 25,000 ரூபாய் ரொக்கம் ஆகியவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தன. இதையடுத்து இதயதுல்லா அளித்த தகவலின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று தடயங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். தவுக்கு சங்கர் வழக்கை விசாரிப்பதில் இருவர் தலையிட்டதாக நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்திருந்த நிலையில் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் ஒருவர் கடிதம் எழுதியிருக்கிறார். யூடியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை எதிர்த்து அவரது தாய் ஆட்கொணர்வு மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இதை நீதிபதி GR சுவாமிநாதன் விசாரிக்க வேண்டாம் என்று அதிகாரமிக்க இருவர் கூறியதாக நீதிபதியே குறிப்பிட்டார். இதையடுத்து நீதி பரிபாலனத்தில் தலையிடும் செயல் நீதிமன்ற அவமதிப்பு என்பதால் அங்கு இரு நபர்களை கண்டறிந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகிறது. தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கி வந்த நிலையில் இளநிலை படிப்புகளுக்கான 1,07,000 இடங்களுக்கு மொத்தம் 2,58,527 மாணவர்கள் விண்ணப்பம் செய்துள்ளனர். இதில் 2,11,000 மாணவர்கள் கலந்தாய்வில் பங்கேற்க இருக்கின்றனர். இதையடுத்து விண்ணப்பித்த மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல் அந்தந்த கல்லூரிகளுக்கு இன்று அனுப்பப்பட உள்ளது. மாணவர் சேர்க்கை நாளை முதல் ஜூன் 29ஆம் தேதி வரை 2 கட்டங்களாக நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கேரள அரசு அணை கட்டுவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்ட முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆலோசனை நடத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேரள அரசு புதிதாக கட்டும் தடுப்பணை இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்றும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக எந்த மாநில அரசும் செயல்பட முடியாது என்றும் பேசினார். மேலும் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக பதவி ஏற்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை அவதூறாக பேசிய வழக்கில் விழுப்புரம் நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஆஜரானார். கடந்த ஆண்டு விழுப்புரத்தில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக அவர் மீது அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. இவ்வழக்கு விழுப்புரம் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் இன்று சி.வி. சண்முகம் ஆஜரானார். மேலும் விழுப்புரம் மேற்கு காவல் நிலையம் மூலம் பதியப்பட்ட வழக்கு மற்றும் ஆரோவில் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவதூறாக பேசியது என 3 வழக்குகளில் ஆஜராகியுள்ளது குறிப்பிடத்தகுந்தது. தனியாரிடமிருந்து தொழில் நிறுவனங்கள் வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட்டுக்கு 34 காசுகள் கூடுதல் வரி விதிக்கும் தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் உள்ள நூற்பாலைகள், துணி ஆலைகள், தொழில் மற்றும் வணிக நிறுவனங்களின் மின்சார தேவைகளை தமிழ்நாடு மின்சார வாரியத்தால் மட்டுமே தீர்க்க முடியாது என்றும் இதனால் தனியாரிடமிருந்தும் வெளிச்சந்தையில் இருந்தும் மின்சாரத்தை வாங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அப்படி வாங்கும் மின்சாரத்திற்கு யூனிட்டிற்கு 34 காசுகள் வரியாக விதிப்பது தொழில்துறையை அழிப்பதற்கு வழிவகுப்பதோடு எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தும் என குறிப்பிட்டுள்ள அன்புமணி மின்சாரத்திற்கு கூடுதல் வரி விதிக்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.